திமுக ஆட்சியில் விலைவாசி உயர்வு விண்ணை தொட்டுவிட்டதாக குற்றம் சாட்டியுள்ள எடப்பாடி பழனிசாமி, மாதந்தோறும் மின் கணக்கீடு, கல்வி கடன் ரத்து உள்ளிட்ட திமுகவின் தேர்தல் வாக்குறுதி என்ன ஆனது என்று கேள்வி எழுப்பியுள்ளார். தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாட்டில் பரப்புரை மேற்கொண்ட அவர், அதிமுக பாஜக கூட்டணி வலிமையாக உள்ளதாக தெரிவித்தார். இந்த கூட்டணி அதிக இடங்களில் வெற்றி பெறும் என்றும் அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். திமுக குழப்பத்தை ஏற்படுத்தி அதிமுக கூட்டணியை உடைக்க முயற்சிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு குழப்பி நம்ம கூட்டணியை உடைக்க பார்க்கறாங்க. திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்களும் சரி, உங்களுடைய அமைச்சர்களும் சரி, உங்க கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சி தலைவரும் சரி, எந்த காலகட்டத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி வலிமையான கூட்டணி, வெற்றி கூட்டணி. தொடர்ந்து பட்டுக்கோட்டையில் பரப்புரை செய்த எடப்பாடி பழனிசாமி, திமுக மக்களை ஏமாற்றி ஆட்சியை பிடித்ததாக குற்றம் சாட்டினார். திமுக அரசு தோல்வியடைந்து விட்டதாக தெரிவித்த அவர், மனுக்களை வாங்கும் அரசு அவர்களின் பிரச்சனைகளை தீர்க்கவில்லை என்று கூறினார். மையமாக வைத்து உங்களுடன் ஸ்டாலின் நல்லா எண்ணி பாருங்க. 4 ஆண்டு காலம் ஆட்சி நீங்க தானே செய்யறீங்க, ஏன் 4 ஆண்டு காலத்தில் நிறைவேற்றல? அதற்கு பிறகு எண்ணி பாருங்க. இவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தார், நான் முதலமைச்சர் இருக்கும்போது ஊரூரா போனார், கிராமமா போனார். நான் ஸ்டாலின் வந்திருக்கிறேன், திரு கருணாநிதியுடைய பையன், உங்களுக்கு என்ன பிரச்சனை அதையெல்லாம் ஒரு மனுவாக எழுதி நான் கொண்டு வந்திருக்கிற பெட்டியில் போடுங்க. அந்த பெட்டியை பூட்டி சீல் வச்சு பத்திரமா என் வீட்டில் கொண்டு வச்சுக்கிறேன். ஆட்சிக்கு வந்த உடனே அந்த சீலை உடைச்சு பெட்டி திறந்து மனுவை எடுத்து படிச்சு பார்த்து உங்களுக்கு அந்த தீர்வு காண்றாரு. அப்புறம் எதுக்கு இது?